ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் லாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்தோன்னா ஹீரோயினை ஆசையாக கொஞ்சிக்கிட்டு இருக்க இதை பின்னால் வந்த பாஸ் பார்த்துடுறாரு. பாஸும் என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு கேட்க பாஸை பார்த்து ஹீரோயினும் பயந்து போக இந்த வீடியோவில் நம்ம பாஸும் கடும் கோவத்தோட ஹீரோ கிட்ட வந்து, ஏண்டா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சின்ன புள்ளன்னு இன்னும் நினைப்போ, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற வேலை இல்லை, போய் வேலையை பார்ப்பீங்களா, சும்மா சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் அங்கேருந்து கிளம்ப இதை கேட்ட ஹீரோவும், ஏன் பேபிமா இவன் பாஸா இல்லை லூஸா, உன்னை எவ்வளவு ஆசையா கொஞ்சிக்கிட்டு இருக்கேனா, இவன் வந்து நான் உன் கூட சண்டை போடுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோயினும், ஏண்டா அந்த ஆளே செவனேன்னு போகிறான், நீ வாயை கொடுத்து என்ன மாட்டி விட்டுறாதடா, நான் இந்த வேலையை விட்டு போகணும்னு உனக்கு எதுவும் ஆசையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் எவன் சொன்னான், நீ இங்கேருந்து போயிட்டனா நான் யாரு கூட ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த ஆஃபீஸ் பக்கமே தலை வச்சு கூட படுக்காத, ஒரு வாரத்துக்கு லீவு போட்டுரு அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிட்டு, தப்பிச்சேண்டா சாமி அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப ஹீரோவும் ஹீரோயினை பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோவும் ஆஃபீஸ் வரும்போது ரொம்பவே காஸ்ட்லியான ஸ்நாக் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வர, இதை பார்த்த ஹீரோயினும் ஹீரோவை திரு இழுத்துக்கிட்டு போய், ஏண்டா இப்படி என்னைய பாடா படுத்துற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நான் தான் நேத்தே சொன்னேன்ல, நீ இப்படி ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தனா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றது இங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிரும், அப்புறம் என்னப்பா என்னைய வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. சார் ஒரு ஃபேமஸான ஹீரோ, ஆனா நான் அப்படியாடா, இந்த வேலை மட்டும் போயிருச்சுன்னா நான் சோத்துக்கு பிச்சை தாண்டா எடுக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு ஹீரோயினும் கெஞ்சுறாங்க. ஹீரோவும் இரு ஏன் இப்போ இப்படி பதற, இந்த ஸ்நாக் ஐட்டங்களுக்கெல்லாம் நான் தான் மெயின் அம்பாசிடராக இருக்கேன், இந்த ஸ்நாக் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணணுமேன்னு என்கிட்ட கொடுத்து விட்டாங்களா, நானும் போனா போகுது, ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்போன்னு எடுத்துக்கிட்டு வந்தா நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுறப்பா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும், ஏ சூப்பர்டா, இந்த ஒரு சாக்கு போதுமே, இதை வச்சே ஒவ்வொரு நாளும் என்னைய வந்து ஆஃபீஸில் பாரு, நாம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோவும் கொண்டு வந்த ஸ்நாக் எல்லாத்தையும் ஹீரோயினோட டீம்மேட்ஸ்க்கு கொடுக்க, அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு ஹீரோவை பாராட்டி தள்ளுறாங்க. அப்ப ஹீரோவும், இந்த ஸ்நாக் எல்லாத்தையும் ப்ரோமோட் பண்றதுக்கு நான் எப்படி நடிச்சேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த ஆட்ல எப்படி எல்லாம் நடிச்சான்னு நடிச்சும் காட்டுறான். அந்த நேரம் பார்த்து வந்த ஹீரோயின் அவங்களோட டீம்மேட்ஸ ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு கூட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம எம்ஜே பையனும் வர, எம்ஜே பார்த்த ஹீரோவும், வா ராசா வா, எப்ப வருவன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், டேய் உண்மைய சொல்லுடா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு எனக்கு சொல்ல போறியா இல்லையா, என்ன இந்த பிஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோவும் எம்ஜேய டார்ச்சலுக்கு மேல டார்ச்சல் பண்றான். அந்த நேரம் பார்த்து ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் காலும் வருது. பிஆர் டிபார்ட்மெண்ட்ல யாரும் ஃபோன் கால் எடுக்க இல்லாதனால ஹீரோவே ஃபோன் காலை அட்டன் பண்றான். அந்த ஃபோன்ல பேசுறவங்களும், நம்ம ஹீரோவான டிசோங் அடுத்து எந்த டிராமால நடிக்க போறாரு, உங்களுக்கு ஏதும் விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோயினை இந்த ஆபீஸ்ல வச்சு ரொமான்ஸ் பண்றது சூப்பரா இருக்கு, இதை வச்சு ஒரு டிராமா எடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோவான டிசோங்க்கு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை ரொமான்ஸ் பண்ணி லவ் பண்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணணும்னு ஆசை. சுருக்கமா சொல்ல போனா ஒரு ஆஃபீஸ் ரொமான்ஸ் ட்ராமான்னு வச்சுக்கோங்களே அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அங்கிட்டு ஃபோன்ல பேசுறவங்களும், சரி சார் நீங்க யாரு அப்படின்னு கேட்க, இதை கேட்ட ஹீரோவும், என்னப்பா என்னைய தெரியாதா, நான் தாமா ரொம்பவே ஃபேமஸான அந்த டிசோங் அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் கேட்கவா வேணும், இந்த நியூஸ் அப்படியே காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. இதனால ஹீரோயினோட டீம்மேட்ஸ்க்கு கால்க்கு மேல கால் வருது. எல்லா மீடியாவாலையும் ஹீரோயினோட டீம்மேட்ஸ, அதாவது பிஆர் டிபார்ட்மெண்ட்டை ஃபோனுக்கு மேல ஃபோன் பண்ணி வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோயினும் கடுப்பாகி, ஏண்டா இப்படி பாடா படுத்துற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும், ஏன் புட்டிமா கோவப்படுற,
உன்னோட ஆஃபீஸில் ரொமான்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி ஒரு பிட்டை போட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஐயோ படுத்துறானே பாடா படுத்துறானே அப்படின்னு கடுப்பாகி கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் சும்மா ஜம்முன்னு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர, இதை பார்த்த பாஸும் ஹீரோவை கூப்பிட்டு அனுப்ப ஹீரோவும் போய் பாஸை பார்க்குறான். அப்போ பாஸும் என்னப்பா அவார்ட் ஃபங்க்ஷன் எதுவும் அட்டன் பண்ணிட்டு வாரியா அப்படின்னு பாஸ் கேட்க, அப்போ ஹீரோவும் அழகா ஒரு யூட்டர்னை போட்டு அட இல்லப்பா, எனக்கு ஆஃபீஸை பேஸ் பண்ணி ஆஃபீஸ்க்குள்ள ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமாவில் நடிக்கணும்னு ஆசை, அதுதான் அப்படிப்பட்ட ஒரு ட்ராமா கிடைக்கணும்னு ஒரு ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனாலயே தினமும் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாகவே மாற போகிறேன், அந்த ட்ராமாக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்ட பாஸும் ஹீரோவை நேராக கூட்டு போய் ஹீரோயின் இருக்கிற பிஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெஞ்சையும் போட்டு உட்கார வச்சிடுறாரு. இதை பார்த்த ஹீரோயினும் ஹீரோவை கூட்டு வந்து, ஏண்டா கிறுக்கு பயலே, உனக்கு மனசாட்சியே இல்லையாடா, ஏண்டா என்னை இப்படி பாடா படுத்துற, உன்னை சமாளிக்க என்னால முடியாதுடா அப்படின்னு ஹீரோயினும் காலில் விழாத குறையா கெஞ்ச ஆரம்பிக்க, அதுக்கு ஹீரோவும் ஏன் பேபிமா என்ன திட்டுற, நாங்க 2 பேரும் லவ் பண்றது தான் எம்ஜேக்கு தெரியும், மிஸ்டர் யாங்க்கும் தெரியும், மேனேஜர் பொண்ணுக்கு கூட தெரியும், இதுக்கப்புறம் யாருக்கு நாம பயப்படணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோயினும் உன்னோட காதை திருவி போடுவேன் பாரு, இங்க பாரு இந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ, அதுக்கு பிறகு நாமளே எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன ஹீரோயினும் டயர்டா இருக்கேன்னு காஃபி குடிக்க போவ, காஃபி மெஷினுக்கு பின்னால ஒளிஞ்சிருந்த ஹீரோவும் ஒரு காஃபி கப்பை ஹீரோயின் முன்னாடி நீட்டி, நீ ஒரு நாளைக்கு அதிகமா காஃபி குடிக்காத, உன்னோட உடம்புல கெஃபைனோட அளவுக்கு அதிகமாகிரும், அதனால என்னோட குட்டிமா இந்த காஃபியை குடிங்க, இந்த காஃபில நான் காஃபி தூளே போடல தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் அட கிறுக்கு பயலே, காஃபி தூளே போடாதது எப்படிடா காஃபி ஆகும், நானே டயர்டாகி காஃபி குடிக்கலான்னு வந்தேன், இங்கேயும் வந்து பாடா படுத்துறியேடா. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட லிப்லயே பச்சக்குன்னு ஒரு கிஸ்ஸையும் போட்டுட்டு, இப்போ உன்னோட எனர்ஜி லெவல் ஃபுல்ஃபில் ஆகிருக்குமே, இது போதுமா இல்லாட்டி இன்னொரு கிஸ் தரவா அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அப்ப ஹீரோயினும் ஒழுங்கா இங்கிருந்து போறியா இல்ல விளக்கு மாத்தாலையே அடிக்கவா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அங்கிருந்து ஓடிடுறான். கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஆபீஸ் ஸ்டாஃபாவே மாற போறேன்னு பிஆர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வர பாஸும் மிஸ்டர் யாங்கிட்ட, ஏண்டா இவன் ஹீரோயினை லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னா இப்படி வந்து ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாஸும் கேட்க, இதை கேட்ட மிஸ்டர் யாங்கும், ஏன் பாஸ் உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு யாங் கேட்க, அதுக்கு பாஸும், ஏண்டா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, எவ்வளவு வருஷமா உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன் நீயும் மேனேஜர் பொண்ணும் லவ் பண்றதும் தான் எனக்கு தெரியும், ஏதாவது உனக்கு சொன்னேனா அப்படின்னு பாஸ் கேட்க, இதை கேட்ட மிஸ்டர் யாங்கும், போச்சிடா தெரிஞ்சு போச்சா அப்படின்னு தலைய கீழே திருப்பிக்கிறாரு. அப்ப பாஸும், லவ் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லல, ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி லவ் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாஸும் சொல்றாரு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினும் ஹீரோ தலையில ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. ஹீரோவை பார்த்து ஹீரோயின் அவங்களோட ஏஜென்சில ஒரு பிளே பாய் ஆக்டர் இருப்பான் இல்லையா, அவன் கூட ஷூட்டிங்காக ஹீரோயினையும் ஃபாரின் போக சொல்லியிருப்பாங்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் ஏமா இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள என்ன விட்டு வெளிநாட்டுக்கு போகணுமா அப்படின்னு பாவமா கேட்க, அப்ப ஹீரோயினும் நான் அப்படியே ஓடியாடா போறேன், 3 நாள்ல திரும்பி வர போறேன், ஒரு 3 நாள் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் 3 நாள் இல்லப்பா 3 நிமிஷம் சரி நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, சரி பரவாயில்ல அது உன்னோட ஜாப் அதனால நீ போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் எப்பயும் நீ எனக்கு மெசேஜ் பண்ணியே ஆகணும், எனக்கு கால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினும் சரிடா பண்றேன்னு சொல்றாங்க. கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாத்தையும் ராக்கெட் மாதிரி செஞ்சு அனுப்பிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ கூட மிஸ்டர் யாங்கும் இருப்பாரு. ஹீரோ பண்றத பார்த்து கடுப்பான மிஸ்டர் யாங்கும்,
மச்சான் பேசாம இருடா, நானே நொந்து போயிருக்கிறேன், என்னை இன்னும் படுத்தாதடா அப்படின்னு சொல்றாரு. மிஸ்டர் யாங்க பார்த்த ஹீரோவும் ஏன் மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த பிளே பாய் ஆக்டரோட ஹீரோயினும் மேனேஜர் பொண்ணும் கூட போயிருப்பாங்க. மேனேஜர் பொண்ணும் போயிருக்காங்களா? அப்ப மிஸ்டர் யாங்க்கு சொல்லவா வேணும்? ஏன் மச்சான் நீ வேற, என்னோட ஆளும் கிளம்பி அந்த பிளே பாய் ஆக்டரோட போயிருக்காடா. என்னோட நிலைமை குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி ஆகிருமோன்னு பயமா இருக்குடா. எனக்குன்னு இருக்கிறது ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணுன்னு இருக்கிற ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அதையும் அந்த பிளே பாய் ஆக்டர் கொத்திக்கிட்டு போயிட்டானா என்னடா பண்றது அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் புலம்பி தள்ளுறாரு. ஆனாலும் அடுத்த பக்கம் நம்ம ஹீரோயினும் மேனேஜர் பொண்ணுகிட்டையும் அந்த பிளே பாய் ஆக்டரோட பருப்பு வேகல. அப்படியே நம்ம ஹீரோவும் புஜ்ஜிமா எப்பமா வருவ, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா, மிஸ் யூமா அப்படின்னு ஹீரோயினுக்கு மெசேஜ்க்கு மேல மெசேஜ் பண்றான். அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட ரூம் கதவை யாரோ தட்ட, எவன்டா அது டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு ஹீரோவும் போய் வீட்டு கதவை திறக்கிறான். கதவு முன்னாடியே ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, இத பார்த்த ஹீரோவும் ஷாக்காவே, பேபிமா நீ நாளைக்குள்ள வாரேன்னு சொன்ன, இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிற அப்படின்னு ஹீரோவும் ஷாக்காகி கேட்க, ஏண்டா நான் வரக்கூடாதா, ஏதோ சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு சொல்லாம வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அதோடைய இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா முடிகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த வீடியோவும் நாளைக்கு அப்லோட் ஆகிரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். See you next video.